வணக்கம் மகளே. இன்றைக்கான வீடியோவில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வாட்ஸ் விசஸ் வால்யூம் அப்படிங்கிறத ஒரு ட்ரூத்தை பற்றி தான் ஒரு டீட்டெயிலான ஒரு பதிவு. அதிகமாக வாட்ஸ்னால் அதிகமாக சவுண்ட் வருமா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு. அதே மாதிரி இல்லை வால்யூம் வேறு ஏதாவது ரீசன் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நிறைய பேர் ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ 100 வாட் ஆம்ப்ளிஃபையர் விட 500 வாட் ஆம்ப்ளிஃபையரு சவுண்டு 5 டைம்ஸ் அதிகமாக இருக்குமா அப்படிங்கிறது கேட்டால் ஷார்ட் ஆன்சராக சொல்லணும் அப்படின்னா இல்லை. அது ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி வாட்ஸும் வால்யூமும் சேமா இல்லை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ஆம்ப்ளிஃபையர்னால் ஆம்ப்ளிஃபையருடைய ஸ்பீக்கருக்கு கொடுக்குற ஒரு எலக்ட்ரிக்கல் பவர் தான் வந்து பார்த்தோம்னா வாட்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆம்ப்ளிஃபையர் ஏ அப்படின்னு எடுத்துக்கும்போது ஒரு ஆம்ப்ளிஃபையரில் 50 வாட்ஸ்க்கான ஆம்ப்ளிஃபையர் நம்ம பண்ணியிருக்கோம். ஆம்ப்ளிஃபையர் பி அப்படின்னு எடுத்துக்கும்போது 500 வாட்ஸ்க்கான ஆம்ப்ளிஃபையர் பண்ணியிருக்கோம். இப்போது ஒரு 500 வாட் ஆம்ப்ளிஃபையர் இருக்குது அப்படின்னா அதுக்கு 10 டைம்ஸ் பவர் அதிகமாக கொடுக்க முடியும், ஓகேங்களா? ஆனால் நம்ம காதுக்கு சவுண்டை வந்து பார்த்தோம்னா பவர் ஃபீல் பண்ண முடியுமான்னா ஃபீல் பண்ணாது. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஹியூமன் இயர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நம்ம இயர் லொகாரித்மிக் படி ஒரு ஒர்க் ஆகும் அப்படின்னா அது எந்த மாதிரினா இப்போ பவர் டபுள் ஆனால் சவுண்டு டபுள் ஆகிற மாதிரி கேட்காது. ஏன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 வாட் ஆம்ப்ளிஃபையருக்கு 100 வாட் ஆம்ப்ளிஃபையர்னால் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். 100லேருந்து 200 மறுபடியும் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது சவுண்டு டபுள் மாதிரி கேட்கணும்னா நியர்லி 10 டைம்ஸ் பவர் வந்து பார்த்தோம்னா வேணும், அதிகமாக வேணும். அப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 50 வாட் ஆம்ப்ளிஃபையருக்கு சவுண்டு டபுள் மாதிரி கேட்கணும் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 500 வாட் ஆம்ப்ளிஃபையர் லெவலில் வந்து பார்த்தோம்னா நமக்கு வேணும். அப்போ அதனால் இப்போ ஒரு 50 வாட்டு இருந்துச்சு அப்படின்னா 100 வாட்டு போனால் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் கேட்குமான்னா கண்டிப்பாக அது அனலைசிஸ் நம்மளால் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு 4440 ஏசி ஆம்ப்ளியும் வால்யூம் இவ்வளோ தான் வைப்போம். அதே மாதிரி இப்போ ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளியும் வால்யூம் வந்து பார்த்தோம்னா அவ்வளோதான் வைப்போம், ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு ஆம்ப்ளிஃபையர்லையுமே வால்யூம் இவ்வளோலாம் வச்சு கேட்க மாட்டோம், இவ்வளோ வைக்க மாட்டோம், இவ்வளோ வைக்க மாட்டோம். ஸோ இது ஒரு கான்செப்ட் இருக்குது. அதே மாதிரி அந்த வால்யூமுக்கு மெயின் ரீசன் என்னென்னா ஸ்பீக்கருடைய சென்சிட்டிவிட்டி, ஓகேங்களா? ஸ்பீக்கர் சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்பீக்கர் ஏ அப்படின்னு எடுத்துக்கும்போது 88 டிபியில் இருக்குது, ஓகேங்களா? 88 டிபியில் இருக்குது. ஸ்பீக்கர் பின்னு எடுத்துக்கும்போது 94 டிபியில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அப்போ 2 ஸ்பீக்கருக்கும் சேமான ஒரு 50 வாட் ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 94 டிபி அதாவது 94 டிபி ஸ்பீக்கரில் ரொம்ப லவுடாக இருக்கும், ஓகேங்களா? அதனால தான் ஸ்பீக்கர் வந்து நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி ஸ்பீக்கர் தான் ஒரு மெயினான விஷயம் அப்படின்னு சொல்லி நான் கம்பல்சரி சொல்லுவேன், ஓகேங்களா? ஸ்பீக்கர் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதனால தான் அதாவது 88 டிபியை விட 94 டிபி ஸ்பீக்கர்னால் ரொம்ப லவுடாக இருக்கும், ஓகேங்களா? அப்போ ஆம்ப்ளிஃபையருடைய வாட்டை விட நம்ம ஸ்பீக்கருடைய சென்சிட்டிவிட்டி எஃபிஷியன்சி ரொம்ப முக்கியம். அதனால தான் அதிகப்படியான கேஸில் வந்து பார்த்தோம்னா ஆம்ப்ளிஃபையருக்கான ஸ்பீக்கர் மேட்ச் பண்ணாதனால இப்போ 4 ohms அண்ட் 8 ohms எடுத்துக்கும்போது 8 ohmஸுங்கும்போது வால்யூம் கரெக்டாக இருக்கும். அப்போ 8 ohmஸ்க்கான ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணியிருப்பாங்க. அதே 4 ohms இருக்கும்போது கத்துற மாதிரி இருக்கும், வால்யூம் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அப்போ என்ன அப்படின்னா அந்த சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஸ்பீக்கர் ஓம்ஸ் வந்து பார்த்தோம்னா கம்மியாக அதிகமாக வால்யூம் இருக்கும். ஸோ அப்போ பவர் ஆம்ப்ளிஃபையர் ஹீட் ஆகும். ட்ரான்ஸ்ஃபார்மர் அதுக்கேற்ற மாதிரி போட்டிருந்தோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை, அதுக்கேற்ற மாதிரி கூலிங் சிஸ்டம் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ கிளாரிட்டிக்கு வாட்ஸு ரிலேஷன் இருக்கான்னா கம்பல்சரி இருக்குது, பட் ஆனால் டேரெக்டாக கிடையாது. என்ன எப்படி டேரெக்டாக வராது அப்படின்னா கிளாரிட்டி வந்துட்டு எது டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சர்க்கியூட் டிசைனிங்கிறது கம்பல்சரி வந்து பார்த்தோம்னா அதுக்குள்ளே இருக்கும். ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா ஒரு சர்க்கியூட் டிசைனிங்கிறது கம்பல்சரி வேணும். அதே மாதிரி பவர் சப்ளை குவாலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. பிசிபியுடைய லேஅவுட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ரோலை ப்ளே பண்ணும். காம்பனண்ட் குவாலிட்டி அப்படிங்கிறதும் ஒரு மெயின் இம்பார்ட்டண்டான விஷயம். ஸ்பீக்கர் குவாலிட்டிங்கிறது எல்லாத்தோட கம்பல்சரி, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி ஒரு ரெக்கார்டிங் குவாலிட்டி அப்படிங்கிறது, ஓகேங்களா? இப்போ ரெக்கார்டிங் குவாலிட்டி அப்படின்னா இப்போ நான் பேசுகிறது ஒரு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா நான் இந்த மைக்கில் பேசுகிறது அது ஒரு மாதிரி குவாலிட்டியாக இருக்கும். நான் அதை விட காஸ்ட்லியாக ஒரு குவாலிட்டியான மைக்கில் யூஸ் பண்ணும்போது அந்த வாய்ஸ் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதில் அந்த ரெக்கார்டிங் குவாலிட்டி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி இப்போ 50 வாட் ஹை எண்ட் ஆம்ப்ளிஃபையரில் கிளாரிட்டியில் ஒரு 500 வாட்டு சீப்பான ஆம்ப்ளிஃபையரில் பீட் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி பீட் பண்ணிடும், ஓகேங்களா? ஸோ ஏன்னா அந்த குவாலிட்டிங்கிறது ஹை எண்டான ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு சொல்கிறதுல அதில் தான் வந்து பார்த்தோம்னா விஷயமே இருக்குது.
அதே மாதிரி வாட்ஸ் வந்துட்டு பார்த்தோம்னா அதிகமாக இருந்தால் கிளாரிட்டி வருமா, இன்னொரு கான்செப்ட் வாட்ஸ் அதிகமாக இருந்தால் சவுண்ட் வந்துட்டு டபுள் ஆகுமா. ஸோ அந்த மாதிரிலாம் கான்செப்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ப்ராக்டிக்கலாக வந்துட்டு வேலை செய்யாது. அதிகமாக வாட்ஸ் இருந்துச்சுன்னா அதிகப்படியான பவர் ரிசர்வ் வேணால் பண்ணும். ஓகேங்களா. ஸ்பீக்கர் சென்சிட்டிவிட்டி தான் வந்து பார்த்தோம்னா வால்யூமுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். அந்த சர்க்யூட் குவாலிட்டி அப்படிங்கிறது கிளாரிட்டிக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. இந்த ட்ரிபிளு, பேஸு, வாய்ஸு, மிட் கண்ட்ரோலு, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ரீஆம்பில் வந்துட்டு பார்த்தோம்னா ஆல்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அப்படிங்கும்போது நம்மளுடைய காம்பனண்ட்டு அண்டு சர்க்யூட் குவாலிட்டி வந்து பார்த்தோம்னா ரொம்பவே முக்கியம் அந்த இடத்துல. ஸோ இப்போ ஒன்லைனில் சொல்லணும் அப்படின்னா வாட்ஸ் ஆம்ப்ளிஃபையரோட பவர் கேப்பபிலிட்டி, இப்போ வால்யூமை டிசைட் பண்ணுறது ஸ்பீக்கர் எஃபிஷியன்சி அண்ட் ரூம் கண்டிஷன் பொறுத்து. ஓகேங்களா. அட்டை வீடாக இருந்த ஒரு மாதிரி இருக்கும், தார்ஸ் வீடாக இருந்த ஒரு மாதிரி இருக்கும், எல்லாம் அடுக்குமாடியில் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் விஷயம் இருக்குது. இப்போ நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டீரியோ 40/40 பண்ணேன். ஓகேங்களா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன ஒரு குவாலிட்டியில் இருக்கிறதே வரேன். ஓகேங்களா. ஒரு ஸ்டீரியோ ஆம்ப் செட் செய்கிறோம் அப்படின்னா 40/40 ஏசியில் பண்ணுவோம். அப்போ அந்த 40/40 ஏசியில் இங்கே அதாவது என் ரூமில் டேபிள் மேலே வச்சு பார்க்கும்போது 40/40 ஐசி 2 அன்பிராண்டட் ஸ்பீக்கர்ஸு. ஓகேங்களா. ஸோ அதில் யூஸ் பண்ணும்போது பேஸாக இருக்கட்டும், ட்ரிபிளாக இருக்கட்டும், ரிசல்ட்டு பக்காவாக இருந்துச்சு. பட் ஆனால் அவங்க வீட்டில் எடுத்துகிட்டு போய் போடும்போது வால்யூமே வரல. ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல இருக்கும்போது வால்யூம் நல்லா அடிக்குது. ஓகேங்களா. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் டேபிள் மேலே வைக்கும்போது வால்யூமே வந்துட்டு வெளியே வர மாட்டேங்குது. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் இடம் இதெல்லாமே ஒரு கண்டிஷனில் எல்லாமே இருக்கும்போது தான் நம்மளால் ஒரு ஆடியோ வந்து பார்த்தோம்னா நல்லா லிசனிங்காக பண்ண முடியும். அதே மாதிரி கிளாரிட்டியை டிசைன் பண்ணுறது ஆம்ப்ளிஃபையருடைய டிசைனிங் அண்டு ஸ்பீக்கருடைய குவாலிட்டி அப்படி தான். ஸோ இந்த மிஸ்கன்செப்ஷன்லாம் நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா நம்பிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கான ஒரு ஆக்சுவலான ட்ரூத் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஓகேங்களா. சரி, ஓகே மக்களே, வீடியோ முடிச்சிக்கலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ். அதே மாதிரி கஸ்டமைஸ்டான ஆம்ப்ளிஃபையர், ஓகேங்களா, ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு ஹை எண்டான ஆம்ப்ளிஃபையர் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி ஒரு ஆம்ப்ளிஃபையருக்கு கிளாரிட்டி தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. சும்மா கவான்னு கத்துறது அப்படிங்கிறது அது ஒரு ரிசல்ட்டாக இருக்காது. ஓகேங்களா. ஒரு ஆடியோ கேட்குறோம் அப்படின்னா லோ வால்யூம்லேயுமே அந்த கிளாரிட்டி அப்படிங்கிறது கம்பல்சரி வரணும். அப்போ தான் நம்ம ஆடியோவில் நம்ம லிசனிங் பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போ ஹை வால்யூம் வச்சு நம்மளால் எவ்வளோ நேரம் கேட்க முடியும் அப்படிங்கிறது நம்ம கேட்க முடியாது. ஓகேங்களா. லைட் அதாவது மீடியமாக வைக்கும்போதும் நமக்கு அந்த ஆடியோ கிளாரிட்டி அப்படிங்கிறது பக்காவாக இருக்கும்போது தான் நம்மளால் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. அப்போ தான் கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்.